அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா பழைய ஒயர் வந்து சின்ன ஒயராக போட்டுருக்குறாங்க. கட்டையும் கொஞ்சம் சின்ன கட்டையாக போட்டுருக்குறாங்க. இது வந்து கம்பெனி நல்லா 3 அயனிங் டேபிள் வச்சு ஓட்டிகிட்ருக்குறாங்க. அதுபோக குடோன் இருக்குது. இது வந்து லோடு தாங்காமல் எல்லாமே வெந்துருச்சு. பீஸ் கேரியர் இது எல்லாம் பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒயரெல்லாம் வெந்து போயிடுச்சு. இது கட்டையும் வந்து லோடு தாங்காமல் அடிக்கடி கருகி போயிருக்குது. இது பாருங்கள், இந்த அளவுக்கு மெல்ட் ஆகி கருகிருக்கு. அதனால் இப்போ என்ன பண்ண வந்துக்குன்னா, இந்த மாதிரி பெரிய 63 ஆம்ஸ் பீஸ் கேரியர் வாங்கி ஃபிட் பண்ணுறதுக்காக வந்துக்கிறோம். பழைய ஒயரெல்லாம் இது எடுத்துகிட்டு கொஞ்சம் புது ஒயர் ஹெவியான ஒயரை போட்டுட்டு வேலை செய்யறதுக்காக வந்துக்கும். இது ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இது வீடியோ போட்டு வர்றேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மீட்டரில் இருந்து வர்ற ஒயரு நல்லா ஹெவியான கேபிளாக போட்டிருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே இருந்து பில்டிங் போகிற அவுட்லைனு ஹெவியான ஒயர் போட்டிருக்குறாங்க. ஆனால் இந்த சப்மீட்டரில் இருந்து பீஸ் கட்டைக்கு போடுறது, பீஸ் கட்டையிலேருந்து இந்த ஒயருக்கு மட்டும் சின்ன ஒயரை போட்டுக்கிறாங்க. அதனால தான் எல்லாம் மெல்ட் ஆகி ஷார்ட் ஆகிருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ வேறு மாற்றிட்டு உங்களுக்கு போட்டு